guys, welcome to SS Sports Info தமிழ். 2026 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நெருங்கிட்டு வரும் நிலையில இலங்கை கிரிக்கெட் வாரியம் தனது அணியின் பயிற்சியாளர் குழுவை பலப்படுத்தும் வகையில ஒரு முக்கிய அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கைஸ். ஸோ நம்ம வீடியோவை நிறைய பேர் வியூ பண்றீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ். 2026 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியாவில் நடக்க போகுது. இதுல முக்கியமா இலங்கை கிரிக்கெட் வாரியம் தனது அணியின் பயிற்சியாளர் குழுவை பலப்படுத்தும் வகையில் ஒரு முக்கிய அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஹெட் கோச்சா ஸ்ரீலங்கன் டீமுக்கு சனத் ஜெயசூர்யா சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இந்திய அணியின் முன்னாள் பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ராத்தோரை தனது அணியின் புதிய பேட்டிங் பயிற்சியாளராக ஸ்ரீலங்கன் டீம் அதிகாரப்பூர்வமாக நியமிச்சிருக்காங்க அப்படின்றத விஷயம். ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் இந்திய அணியின் முன்னாள் ஃபீல்டிங் பயிற்சியாளரான ஆர் ஸ்ரீதரை பயிற்சியாளராக இலங்கை நியமித்தது. தற்போது விக்ரம் ராத்தூரும் இணைந்துள்ளதால் இலங்கை அணியின் முக்கிய பயிற்சியாளர் பொறுப்புகளில் 2 அனுபவமிக்க இந்தியர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்பது பெருமைக்குரிய விஷயம். இவர்கள் இருவருமே இந்திய அணி 2024 உலகக்கோப்பை வென்றபோது இந்திய பயிற்சியாளர் குழுவில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு உதவி பயிற்சியாளராக உள்ள விக்ரம் ராத்தோர் வரும் ஜனவரி 15ஆம் தேதி இலங்கை அணியுடன் அதிகாரப்பூர்வமாக இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் 2019 முதல் 2024 வரை இந்திய அணியில் பேட்டிங் பயிற்சியாளராக பணியாற்றினார். இவரது பயிற்சியின் கீழ் இந்தியா 2024 உலகக்கோப்பை வென்றது. வருகின்ற பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8 வரை இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் T20 உலகக்கோப்பை நடைபெற உள்ளது. இதற்காக இலங்கை அணி தனது பவுலிங் ஸ்குவாடில் அதை பலப்படுத்தும் விதமாக லசித் மலிங்காவை குறுகிய கால அடிப்படையில் ஆலோசகராகவும் நியமிச்சிருக்காங்க. இலங்கை அணி T20 வேர்ல்ட் கப் தொடரில் முதல் போட்டியில் பிப்ரவரி 8ஆம் தேதி அயர்லாந்து கூட விளையாடுறாங்க. ஸோ இலங்கை அணியோட பயிற்சியாளர் குழு வருகின்ற T20 உலகக்கோப்பை தொடருக்கு வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தலைமை பயிற்சியாளராக சனத் ஜெயசூர்யா, பேட்டிங் பயிற்சியாளராக விக்ரம் ராத்தோர், அதே போல் ஃபீல்டிங் பயிற்சியாளராக ஆர் ஸ்ரீதர் மற்றும் பவுலிங் பயிற்சியாளராக லசித் மலிங்கா போன்றவர்களை வச்சு வலுவாக கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இலங்கை அணிக்கு T20 வேர்ல்ட் கப்பில் முதல் போட்டியாக பிப்ரவரி 8ஆம் தேதி அயர்லாந்து கூட விளையாட போகிறாங்க அப்படின்றதும் முக்கியமான விஷயம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.